ராஜி, என்ன ராஜி? அந்த போட்டோ பிரிண்ட் போட்டு ஊரெல்லாம் ஒட்டுவேன்னு சொன்னான் தானே? மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியே ஒட்டுவேன்னு சொன்னானாமே. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அரசி அவன் சொல்ற இடத்துக்கு போகணும்னு இவங்க மூலமா தான் அவன் தூது அனுப்பியிருக்கான் அரசிக்கு. இவங்க நல்லா நீங்க பண்ணது தானே அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க சாமி மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க என் அண்ணன் சொன்ன இடத்துக்கு அரசி அனுப்பி வைக்கலன்னு. அது மட்டுமா இவங்க செஞ்சாங்க? இவங்க செஞ்சதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க. நம்ம அரசியை உட்கார வச்சு மீனா, ராஜி, குழலி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அரசிகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது குழலி கேட்குறாங்க, இன்னும் அடுத்தது என்ன? அரசி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, அடுத்தது என்ன? சதீஷுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் ராஜி அதெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் இருக்கட்டும். அரசிக்கு இப்போ மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அரசி நல்லா படிக்கட்டும், இன்னும் நல்ல வேலைக்கு போகட்டும். அரசியாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நாங்கள் கல்யாண விஷயத்த பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு. பாண்டியன் சரி, பசங்க எல்லாத்தையும் வர சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க என்னாச்சு அப்படின்னு, இது என்ன பார்சலா, அம்பிட்டு வடையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி குழலி வம்புத்துட்டு இருக்கும்போது, ஆமாப்பா பார்சல் தான், ஆனால் வேற ஒன்று அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அப்படின்னு சொல்லி, நீ எல்லாத்தையும் வர சொல்லு, தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாமா கோமதி அப்படின்னு சொல்லும்போது, என்னான்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அரசிக்கு பிடிக்குமேன்ட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி. அப்படின்னா, ஏங்க அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி, ஏன் வீட்டு தலைவனுக்கு ஒரு புரோட்டா வாங்கிட்டு வரது கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, புரோட்டா வாங்கிட்டு வரதுக்குலாம் உரிமை இல்லைன்னு அதை ஒரு வீட்டு தலைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஃபோன் போட்டாவது. அவன் 3 மணி நேரம் கிச்சனில் உட்காந்து சமைச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்படி புரோட்டா வாங்கிட்டு வந்தால் என்ன இது அப்படின்னு சொல்லி, சரி ஏதோ ஒரு அவசரத்தில் வாங்கிட்டு சொல்ல மறந்துட்டேன், என் பொண்ணுக்கு பிடிக்குமேன்னு நான் வாங்கிட்டு வந்தேன், சரி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உட்காந்துடுறாங்க. பாண்டியனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரசிக்கு குழலிக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி எப்பயும் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோமதி மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கோமதிக்கு ஊட்டி விடவுமே எல்லாம் வம்பளுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வம்பளுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. சரிப்பா அரசி, நான் பழசையெல்லாம் எதுவும் பேசலை, இனிமேல் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாயிரு, பழசை எதையுமே நினைக்காது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அப்பாவுக்கு பயந்து நீ இதை சொல்லாமல் விட்டுட்டேங்கிறது வேற. இப்போ நான் இந்த கேட்குற ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, சரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீ இருந்தது ஓகே, நம்ம குடும்பத்தை நினச்சி நீ இருந்துட்ட. ஆனால் கல்யாணம் முன்னாடி நாள் நீ எப்படி குமாரை பார்க்க போன? யார் உன்னை அனுப்பி வச்சா? யாரோட உதவியில் நீ இங்கேருந்து போன? ஏன்னா நீ தனியாக போயிருக்க வாய்ப்பு கிடையாது, என்ன சொல்லி உன்னைய வர வச்சான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசு எதையுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்பா மேலே நம்பிக்கை இருந்தால் நீ எதாக இருந்தாலும் சொல்லுமா, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, யார் உன்னை இங்கேருந்து அனுப்பி வச்சது, எப்படி நீ இங்கேருந்து போன அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் ராஜியும் இதை நம்ம சொல்லிடலாம் ராஜி அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கக்கா எந்திரி அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு பதில் நாங்கள் சொல்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பதில் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது, நாங்கள் சொல்கிறோம் மாமா, எல்லாமே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பூரா எங்ககிட்ட பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி இங்கேருந்து போனதுக்கு காரணம், நம்ம குடும்பம் இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு முழு காரணமே ஒரே ஒரு ஆள் தான், அது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, யாருமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுகன்யா சித்தி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க.